السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனித ரமலானில் 19வது இரவு சிறப்பு தொழுகையான தராவிக் எனும் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை இல்லத்தில் இறைவனை பற்றி இறை தூதரை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய பார்வைகள் அது பல விதங்களாக இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவனுடைய பார்வை அமைந்திருக்கின்றன. பலவிதமான பார்வைகளை பற்றி நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது கண்ணியமான பார்வை ஒன்று இருக்கிறது. நமது தாயை நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்பது கண்ணியமான பார்வை. அல்லது உயர்ந்த மனிதர்களை நாம் காணுகின்ற பொழுது நமது பார்வை கண்ணியமான பார்வையாக இருக்கிறது. இரண்டாவது கருணை பார்வை, இரக்க பார்வை. தாயை நாம் இரக்கத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது அதுவும் நன்மையாக இருக்கிறது. நமது பெற்றோரை கருணை பார்வையோடு பார்ப்பது அது புனிதமாக நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கிறது. மேலும் மனிதனுடைய பார்வை காம பார்வை. இந்த காம பார்வை என்பது பாவமான பார்வையாக இருக்கிறது. அறிவு பார்வை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி படைத்தான், இந்த உலகத்தை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான், மனிதர்களை படைத்து எப்படி பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், இந்த உலகத்தினுடைய இயக்கம் எப்படி அல்லாஹ்வுடைய அந்த ஆளுமையின் கீழ் அழகிய முறையில் செயல்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது அறிவு பார்வையாக, நேர்வழி பார்வையாக இருக்கிறது. இப்படி ஐந்தாவது தொலைநோக்கு பார்வை. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் ஈடுபடுகின்ற பொழுது சாதாரணமாக பார்க்காமல் அந்த செயலை நாம் செய்வதற்கு முன்னால் இதனால் பாதிப்பு வருமா, இதனால் இடையூறு வருமா, இதனால் நன்மை கிடைக்குமா என்று தொலைநோக்கு பார்வையோடு நாம் ஒரு செயலில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அதிலே வெற்றி கிடைக்கிறது. மேலும் ஆறாவது பார்வை பொறாமை பார்வை. ஒருவரிடத்திலே பணங்கள் குவிகின்ற பொழுது, பதவிகள் குவிகின்ற பொழுது, அவரிடத்திலே வளங்கள் குவிகின்ற பொழுது அந்த பதவியும் பணங்களும் வளங்களும் கிடைக்கப் பெறாதவர் அவரை பார்க்கின்ற அந்த பார்வை மோசமான பார்வை, பொறாமையான பார்வை. وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. பொறாமைக்காரர் பொறாமை பார்வைப்படுவதை விட்டும் இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏழாவது பார்வை கோப பார்வை. ஒரு விஷயத்தில் நமக்கு கோபம் வருகின்ற பொழுது அந்த பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால் கண்கள் எல்லாம் சிவந்து போய்விடும், மனிதனுடைய நரம்புகள் புடைத்து போய்விடும், மனிதன் டென்ஷன் ஆயிடுவான். இப்படிப்பட்ட பார்வை அத்தியாவசிய பார்வை எட்டாவது. ஒன்பதாவது திடீர் பார்வை. ஒரு அழகான பெண்ணு போறா,
இப்படி யதார்த்தமாக பார்க்கிறோம், அது குற்றம் கிடையாது. ஆனால் அந்த பெண்ணை பார்வையால் தொடர்வது அது குற்றம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தொடர் பார்வை, 11வது அலட்சிய பார்வை, 12வது நையாண்டி பார்வை. ஒருத்தனை அந்தஸ்துல அழகுல குறைவாக இருக்கின்ற பொழுது ஏளனமாக பார்ப்பது, நையாண்டியாக பார்ப்பது, இப்படி மனிதர்களுடைய பார்வைகள் 12 விதங்களாக இருக்கின்றன. இதுல ஒரு பார்வை என்ன அப்படின்னா காம பார்வை. மனிதனுடைய பார்வை காம பார்வை. இந்த பார்வைகளின் மூலமாக மனிதனுக்கு கேடுகள் ஏற்படுகின்றன, மனிதனுக்கு பாவங்கள் எழுதப்படுகின்றன. இந்த காம பார்வையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காம பார்வையை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது? எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்து நூர்ல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா அட்வைஸ் பண்றார். ஆண்களுக்கு சொல்லுகின்ற பொழுது குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே நாயகமே, மூமினான ஆண்களுக்கு நீர் கூறுவீராக. என்ன கூறுவீராக? யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன், நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தை ஆண்களுக்கு அட்வைஸ் சொல்றான். அதற்கு அடுத்து தனியாக பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. நபியே நாயகமே, மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்வீராக, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மூமினான பெண்களுக்கும் நீர் சொல்வீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. முதல்ல கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், பிறகு கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். கற்பு போச்சுன்னா, மானம் போச்சுன்னா இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்ட். கண்ணியமிக்கவர்களே, அப்ப கற்பை இழந்த பெண்களோ ஆண்களோ அப்ப இந்த உலகத்தில் வாழ்வது அவர்களுக்கு வீணான காரியம். அப்ப கற்பு என்பது உயிரை விட உயர்வானது, அப்படிதானே? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ உயிரை விட சிறந்தது ஒழுக்கம். அதிலும் குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வெட்கத்தலங்களை தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதற்கு முன்னால பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். கண்ணியமிக்கவர்களே, ஏன் முதல்ல பார்வையை தாழ்த்த சொல்லி பிறகு கற்புகளை பாதுகாக்க சொல்றான் அப்படின்னா, கற்பு பறி போவதே பார்வையினால் தான். ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. அழகான பெண்ணை பார்க்கிறான், ஆசைப்படுகிறான், அப்ப அவளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இவனுடைய கற்பை இழந்துருதான். அல்லது அழகான ஒரு ஆணை ஒரு பெண் நோக்குகிறாள். அப்ப நோக்குகின்ற பொழுது அப்ப அவனை அடைய வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் அசீஸுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை கண்டு மயங்கி அவரை தனது ஆளுகைக்கு உட்பட்டு அனுபவித்து விட வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அரசனின் மனைவி அவள் நினைத்ததை அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யறான். அப்போ மனுஷனுடைய பார்வை இருக்கு தெரியுமா, கற்பு பறிபோருவது இந்த பார்வையை வச்சுதான். அப்ப அல்லாஹ் சொல்றான், உன் கற்பை பாதுகாக்கணும் அப்படின்னா, உன் மானத்தை பாதுகாக்கணும்னா, உன் வெட்கத்தை பாதுகாக்கணும்னா, உன் வெட்க தலங்களை பாதுகாக்கணும்னா முதல்ல உன் பார்வையை தாழ்த்திக்கொள். இந்த பார்வையை தாழ்த்தி கொண்டால் உனது கற்பை நீ பாதுகாத்துக் கொள்ளுவாய். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் கற்பை பாதுகாப்பதை விட பார்வையை பாதுகாத்துக் கொள், பார்வையை தாழ்த்திக் கொள், இதுதான் உனக்கு பரிசுத்தமானதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பார்வையை தாழ்த்தி கொண்டால் நீ கற்பை பாதுகாத்துக் கொள்ளுவாய். நீ கற்பை பாதுகாத்துக் கொண்டால் இது உனக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த பார்வை இருக்கு தெரியுமா, ஹாக்கிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்நவ்ரத்து சஹ்மும் மின் சிஹாமி இப்லீஸ மஸ்மூமத்தன். இந்த பார்வை இருக்கு தெரியுமா, ஷைத்தானுடைய அம்புகளில் விஷம் தடவப்பட்ட ஒரு அம்புதான் இந்த பார்வை. இந்த பார்வை அவ்வளவு விஷமான பார்வை. ஷைத்தானுடைய அம்புகளில் விஷம் தோய்க்கப்பட்ட தடவப்பட்ட இதுதான் பார்வை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக தமது தவறான பார்வையை தவிர்த்து கொண்டாரோ அவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா, அஸாபஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஈமானன் யஜிது அலாவத்தஹு ஃபீ கல்பிஹி. அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா ஈமானை அவருக்கு அமைத்து கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஈமான் அப்படின்னா, அந்த ஈமானுடைய சுவையை தமது உள்ளத்திலே அவர் பெற்றுக் கொள்வதாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அலி அவர்களே பார்வையை தொடராதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், பார்வையை தொடர வேண்டாம். ஒரு பெண்ணை பார்ப்பதாக இருந்தாலும் யதார்த்தமாக பார்க்கிறோம். முதல் பார்வை அது ஆகுமானது, அது மன்னிக்க கூடியது, மன்னிப்பு வழங்கப்படக்கூடியது. உமக்கு முதல் பார்வை உனக்கு கூடும் ஆகுமானது, இரண்டாவது பார்வை உமக்கு கூடாது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டால் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜி செஞ்சார். அதற்கு ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறக்கூடிய ஹஜ்ஜி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹஜ்ஜில அரஃபாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலம் வர்றாங்க. ஒரு ஒட்டகத்தின் மீது வலம் வர்றாங்க. அந்த ஒட்டகத்துக்கு பின்னால, தமக்கு பின்னால ஃபதுல் இப்னுல் அப்பாஸ், அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மகன் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஒரு மகன், இன்னொரு மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ். அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் தனது பெரிய தகப்பனாருடைய அந்த பையன் ஃபதுல் இப்னு அப்பாஸை பின்னால் அமர்த்தி கொண்டு சவாரி செய்கின்ற பொழுது அரஃபாவுல கூட்டம், ஒரு பக்கம் பெண்களுடைய கூட்டம். இப்படி பெண்களுடைய கூட்டத்திற்கு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் பெண்கள் அப்படி ஆண் பாப்பார். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆண் பாப்பான், உள்ள கொசு போனாலும் தெரியாது, அந்த அளவுக்கு மதிமயங்கி பார்ப்போம். இவர் அப்படியே பார்க்காரு, பெண்களை நோட்டம் விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலையை பிடிச்சு திருப்பிடுவாங்க. நீ அந்த பக்கம் பார்க்காத, அது உனக்கு கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இது அரஃபா தினம், பாவம் செய்யாத, பார்வைகளை தாழ்த்திக்கொள், கற்பை பாதுகாத்துக்கொள், இன்றைய தினத்தில் பெண்களை விட்டோம், பார்வையை தாழ்த்தி கொண்டால் உமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று என் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வெளியே வர்றாங்க, அழகான பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, ஒரே பார்வை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் செல்வதை விட்டுவிட்டு தமது மனைவியிடத்திலே வந்து கூடி விட்டார்கள். இதுதான் செய்யணும். வெளியே போறோம், ஒரு பெண்ணை பார்த்துட்டுதான் ஆசையா வந்துருச்சுன்னா, எண்ணங்கள் வருகின்ற பொழுது தவறான எண்ணங்களை அல்லாஹ் சைத்தான் போட்டு விடுவான். உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, நபி வழி என்பது தமது மனைவியிடத்திலே வந்து தமது ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காம பார்வையை, ஆபாச பார்வையை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்கும் அல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்களே, உங்களுக்கு யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருக்கிறதோ மகர் கொடுத்து அவர் திருமணத்தை முடித்துக் கொள்ளட்டும். திருமணம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது, இல்லற வாழ்க்கை என்பது, மனைவியோடு இல்லறம் கூடுவது என்பது அது பார்வையை தாழ்த்திக் கொள்கிறது, அது கற்பை பாதுகாத்துக் கொள்கிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப காம பார்வை நமக்கு ஏற்படுகின்ற பொழுது இல்லறத்தில் கூட வேண்டும் என்பதுதான் நபியினுடைய வாக்காக வழியாக இருக்கிறது. ஒரு வேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம். அப்ப திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லனா அவர் நோன்பை நோற்று கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாபுன். அந்த நோன்பு என்பது அவருக்கு கேடயமாக்க பாதுகாப்பாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப காமங்கள் கூடிவிட்டால் நோன்பு நோக்கின்ற பொழுது அந்த நோன்பு என்பது ஐம்புலன்களுடைய ஆசையை அடக்கி விடுகிறது. ஒரு மனுஷனுக்கு பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். பசி வந்துச்சுன்னா அழகான பொம்பளை சிந்திக்க மாட்டான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காம பார்வையை உடைப்பதற்கு ஒரு வழி திருமணம் முடிக்கணும். திருமணம் முடிச்சியும் வந்தா மனைவியோடு சேரணும். திருமணம் முடிக்காதவர் நோன்பை நோற்று கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுகின்ற பொழுது, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம்னா என்ன அப்படின்னா, தகாத பார்வைகளை தடுக்கும் ஒரு கேடயம், கற்பை காக்கும் கேடயம், இச்சையை கட்டுப்படுத்தும் கேடயம், பொய்யான பேச்சுக்களை பேசுவதை விட்டும் தடுக்கும் கேடயம், பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டும் தடுக்கும் ஒரு கேடயம், அவதூறான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் தடுக்கும் ஒரு கேடயம், கெட்ட பேச்சுக்களை பேசுவதை விட்டும் தடுக்கும் கேடயம், முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் தடுக்கும் ஒரு கேடயம், வீண் சண்டை ஆகியவற்றிலிருந்து தடுக்கும் கேடயம், சண்டை சச்சரவில் இருந்து பாதுகாக்கும் கேடயம். இதுதான் நோன்பு. அப்ப குடியை ஒழிக்கும் கேடயம். இப்படி நோன்பு என்பது 12 தவறுகளை, பாவங்களை தடுக்கும் கேடயம். அதிலே மிக மிக முக்கியமானது பார்வைகளை தடுக்கும் கேடயம், கற்பை பாதுகாக்கும் கேடயம், இச்சையை கட்டுப்படுத்தும் கேடயம்.
அப்போ பார்வையை காத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான வழியை சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகான இந்த 2 வழிகளை சொல்லி காட்டுறாங்க. எனவே காபமான பார்வையை, ஆபாசமான பார்வையை, ஆபாசமான படங்களை நோன்பு வச்சுக்கிட்டு பார்த்தா அது நோன்பு முறிஞ்சிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை காமம் வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுப்பதற்கு அழகான 2 வழியை சொல்லி காட்டினார்கள். இல்லறத்தில் ஈடுபட்டு காமத்தை குறை, பார்வையை தடு, கற்பை பாதுகாரு, அல்லது நோன்பை நோற்று பார்வையை தடுத்துக்கோ, அப்போ கற்பை பாதுகாத்துக்கோ, இச்சையை கட்டுப்படுத்துக்கோ அப்படின்னு அழகான 2 வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே இந்த வழியை பின்பற்றி நடந்து நமது கற்பையும் நமது பார்வைகளையும் தாழ்த்தி பரிசுத்தமானவர்களாக, கற்புக்கரசிகளாக, கற்புக்கரசர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் நல்ல இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.